ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. இயேசுவுடைய வாழ்க்கையில் இந்த அருமையான செய்தியை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டவர் ஊழியத்திற்கு வந்தபொழுது அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள், நெருக்கங்கள், சேலஞ்சஸ் இல்லை போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் தன் தரிசனத்தை அவர் விட்டு போகவே இல்லை. ஒரு ராஜா ஒரு நாட்டை விடுவிப்பான், ஆனால் இயேசு உலகத்தையே விடுவித்தார். அதனால தான் மனித வர்க்கத்தின் விடுதலையாளர், டெலிவரர் ஆஃப் ஹியூமனிட்டி என்று இந்த செய்தியினுடைய தலைப்பு. முதல்ல பார்க்கும்பொழுது அவர் ஊழியத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என் மேல் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்க, தரித்திரருக்கு சுவிசேஷ அறிவிக்கும்படி கர்த்தரை அனுப்பினார். ஹல்லேலூயா. நொறுங்குண்டவர்கள், இத்தனை காரியங்கள், அந்த அபிஷேகம். அப்படி ஊழியத்தில் முதல்ல ஒரு பெரிய அபிஷேகத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலும் கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேர் மேலேயும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். சரி, ரெண்டாவது பார்க்கும்பொழுது அனாயிண்டிங் ஆஃப் டெஸ்டிமனி. ஊழியம் என்றாவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, விசுவாசிகள் என்றாவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அர்த்தம். நமக்கு ஒரு சாட்சி வேணும், சாட்சியின் ஜீவியம் செய்ய வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? சாட்சி இருந்துச்சு. டெஸ்டிமனி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. மூன்றாவது காரியம், அந்த டெஸ்டிமனி எதற்குன்னா ஒரு நோக்கத்திற்குன்றது, ஒரு பர்பஸ். உங்களை தேவன் ரட்சித்ததனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. எதற்காக ஆண்டவர் 120 கோடி மக்கள் தொகையில் உங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா ஒரு நோக்கத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை கேட்காம இருக்கலாம், நிறைய பேர் கேட்டவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, மூன்றாவது காரியம், நான்காவது காரியம், அனாயிண்டிங் ஆஃப் விஷன். அந்த நோக்கம் தேவ தரிசனத்தோடு நிறைவேற வேண்டும். அந்த நோக்கம் எப்படி இருக்கணும்? தேவ தரிசனத்தோடு. அப்போ அந்த நோக்கம் வேற போய்விடக்கூடாது. எதற்காக தேவன் உங்களை ரட்சித்தாரோ அபிஷேகித்தாரோ அந்த நோக்கம், பிறகு அது தரிசனம் என்றால் தேவன் நாம் மரித்து பரலோகம் போகிற வரையிலும் அந்த தரிசனத்தை நாம் என்ன பண்ணணும்? உள்ளத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும். இதுதான் இயேசுடைய வாழ்க்கையில் நாம் சரியாய் கவனிக்கின்றோம். ஆக அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் வாரங்களில் நம்ம பார்த்தும்பொழுது ஒரு ஊழியத்தை குறித்து பார்த்தோம். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார். எங்கே வளர்ந்தார்? ஒரு மயான அமைதி. எங்கே வளர்ந்தார்? இவ்வளோ நேரம் ஆச்சு. நாசரேத். நாசரேத்துனா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். சினகாகுனா என்னன்னு சொன்னேன். சினகாக் எப்படி இருக்கும்னு சொன்னேன். எல்லாத்தையும் உங்களுக்கு போன வாரத்தில் கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். மூணாவது காரியம் பார்க்கும்பொழுது சாட்சி மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த ஊழியம் சாட்சி இல்லாமல் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒன்று. பிசாசு எப்பொழுதுமே நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். சாட்சி மிகவும் முக்கியம். இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கப்போம். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. இப்படி யோசிச்சு பாருங்க. யோசேப்பின் குமாரனை குறித்து பார்க்கின்றார்கள். யோசேப்பின் குமாரன் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறது. பிறகு அவருக்கு நற்சாட்சி உண்டாயிருக்கிறது. ஒரு சாதாரண தச்சனுடைய பிள்ளை, ஒரு கார்பெண்டருடைய சன்னு. ஆனால் அந்த கார்பெண்டருடைய சன்னு வாயிலிருந்து என்ன வருது? கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறதா பார்க்குறாங்க. பிறகு பார்க்குறாங்க எல்லாரும் அவரை குறித்து நற்சாட்சி சொல்கிறாங்க. நம்முடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன், இதுதான் நற்சாட்சி. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 2 சாட்சியை பார்க்க முடியும். ஒன்று, முதல்ல என்ன பண்ணுவார்? ஜட்ஜி என்ன சொல்லுவார்? என்னப்பா இவர் கொலை செஞ்சாரா? ஆமாங்க ஐயா, கொலை செஞ்சார் ஐயா, நான் கண்ணால் பார்த்தேன் ஐயா. எப்படி கொலை செஞ்சார்? கத்தியால் எடுத்து குத்தினார், ரத்தம் குபு குபு என்று வந்தது. எத்தனை முறை குத்தினார்? நான் நினைக்கிறேன் ஒரு 17 முறை இருக்கும் குத்தினார் அப்படின்னு பண்ணி முடிச்சுடுவார். அப்போ இன்னொரு சாட்சி, அது மெய் சாட்சி.
அவரை கூப்பிடுவார். யாருங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யார் பண்ணது? நான் தான் சார் பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவர் எதிர்கட்சிக்காரர் சொல்கிறார் 17 முறை குத்தினார் என்று. உங்கள் உடலில் எத்தனை காயங்கள் இருக்குது? 13 தான் இருக்குது. ஜட்ஜுக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் அட்வொகேட்டாக இருந்தால் அவர் ஜட்ஜ் ஆனவர். அதனால் இவருக்கு தெரியும் 17 முறை குத்தினதை 13 முறை குத்தினதை அவர் 17 முறை என்று சொல்கிறார். இது உண்மையில் இவர் கொலைக்காரர் விடுதலை செய்யப்பட்டார். இது போல சாட்சிகள் என்ன செய்யுது? அதுதான் 2 சாட்சிகள், ஒன்று பொய் சாட்சி, மெய் சாட்சி. அப்போ நமக்கும் ஆண்டவர் தேவன் பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை குறித்து பொய் சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பான். யோசுவா தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்பொழுது அவன் பிசாசு என்ன சொல்கிறான்? அவனை குற்றம் சுமத்துகின்றான், வலது பக்கத்திலே நிற்கின்றான். குற்றம் சுமத்துறவன் எப்பவுமே வலது பக்கத்தில் நிற்பான். அப்போ தான் ஓங்கி கன்னத்தில் கரெக்டாக வலதில் அறைய முடியும். அப்போது சொல்கின்றான், இந்த யோசுவா வஸ்திரங்கள் அழுக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வஸ்திரத்தை கழித்து போட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிசாசு எப்படி குற்றப்படுத்துகிறான்? இவன் வஸ்திரங்கள் அழுக்காய் இருக்கிறது, இவன் ஆசாரியனாவதற்கு தகுதி இல்லாதவன். ஏன்னா ஆசாரியர்கள் எப்படி வேண்டும்? புது வஸ்திரங்களை உடுத்த வேண்டும், அலங்கார வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். அவன் எப்படி இருக்க? அழுக்கு வஸ்திரங்கள். ஏன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தான் அப்படி என்றால், அவன் இஸ்ரவேலின் பாவங்களை சுமந்து கொண்டிருந்தான். ஒரு ஆண்டவர் சுமக்கிறது போல பாவங்களை அவன் வஸ்திரம் அழுக்காம தரிசனம் உள்ளவனாக இருந்தான். எல்லாவற்றையும் அவன் சுமந்து கொண்டு வந்தான். சிறையிருப்பில் இருந்து வருகின்றான். அதனால் அப்போ ஆண்டவர் பாரு, இவன் உள்ளம் இருக்குது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? இவனுடைய ஆடையை பார்க்குறான். ஆனால் நான் இவன் உள்ளத்தை பார்க்கின்றேன். உடனே என்ன பண்ணுறாரு? அந்த அழுக்கு வஸ்திரம் தூக்கி போட்டு இவனுக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்துகிறார். அவன் தலையில் பாகையை கர்த்தர் வைக்கின்றார். ஹல்லேலூயா. அதுபோல பிசாசு உங்களை எவ்வளோ குற்றம் சுமத்தினாலும் இயேசு உங்களுக்காக நற்சாட்சி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிராண்ட் ஆஃப் ஃபயர். இவன் கொல்லி வாயிலிருந்து எடுக்கப்பட்ட இது அதாவது நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கொல்லி கட்டன்னு சொல்லுவாங்க பாரு, அது மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு கொல்லி. அப்போது ஆண்டவர் உங்கள் மேலே எப்பொழுதுமே காரியங்கள். அப்போது பிதாவாகிய தேவன் இவரை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார். அப்போ இவரை குறித்து என்ன சொல்கிறாங்க பார்க்குதா? எல்லாரும் நற்சாட்சி சொல்கிறாங்க. இவன் யாருடைய பிள்ளை? தச்சனுடைய பிள்ளை அல்லவா? ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? மதிக்கலை, ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்போது இவர் சொன்னதெல்லாம் அவன் நம்பவே இல்லை. கர்த்தருடைய ஆவியான மேலே இருக்கிற தரித்திர சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி நம்பலை. அப்போது அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 23ஆம் வசனத்தில். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி. ஒரு போதும், முதல்ல இது பாருங்க. அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஈப்ரூவில் எபிரேயர்கள் என்ன சொல்லுவாங்களா? ஃபிசிஷியன் அண்ட் ஹீல் யுவர் செல்ஃப், உன்னை நீயே குணமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குணமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபிசிஷியன் ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உன்னை நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? வைத்தியனே உன்னை நீ குணமாக்கிக்கொள். இப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர்கிட்ட போகும்பொழுது என்னத்துக்கு போகிறீங்க டாக்டர்கிட்ட? டாக்டர், நான் மாடி படிக்கட்டிலேருந்து விழுந்துட்டேன் டாக்டர், எனக்கு இந்த கால் உடஞ்சிச்சு போச்சு அப்படின்னாரு. அவர் உடனே, உனக்கு எந்த காலுமா உடஞ்சிச்சு? ரைட் லெக் உடஞ்சிருக்கு. எனக்கு கூட பாடுமா, நானும் மாடி படிக்கட்டில் இருந்தாம்மா விழுந்துட்டேன், எனக்கு லெஃப்ட் லெக் உடஞ்சி போச்சுமா அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் நீங்கள் போவீங்களா? அந்த டாக்டர் மேலே என்ன இருக்காது? உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அவரே உடஞ்சிருந்தா சொல்லக்கூடாது. கவலைப்படாத, எனக்கு ஒரு முறை நடந்தது, ஈஸியாக சரியாகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்லணும். அப்போ தான் ரெண்டாவது. மூணாவது, அந்த டாக்டருக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த காலையோ இல்லை அவருடைய சரீரத்தையோ குணமாக்குறது தெரியும். அவருக்கு குணமாக்குறதுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுதான் புரியும் இது உங்களுக்கு. குணமாக்குறதுக்கு தெரியும். அப்படின்னா
டாக்டருக்கு நீங்கள் மெடிசன் கொடுக்க வேண்டியதில்லை. டாக்டருக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு டாக்டருக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் போய் உங்கள்கிட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. அவருக்கு தான் எல்லாம் தெரியுமா, அவர் தான் நமக்கே மெடிசன் கொடுக்குறாரு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க அவருடைய காரியங்களை. அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், வைத்தியனே உன்னை குணமாக்கி சொல்லணும். ஒரு ஃபிசிஷியனுக்கு, ஒரு டாக்டருக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் உன்னுடைய பிரசங்கம் எனக்கு தேவை, உன்னுடைய பிரசங்கம் உன்னோடைய இருக்கட்டும். நல்லா கவனிங்க, உன்னுடைய பிரசங்கம் உன்னோடைய. இது எங்கே நடக்குது? அவர் வளர்ந்த ஊராகிய நாசரத்தில் நடக்குது. ஏன்னா நாசரத்து ஊருக்காரவங்க, அவங்க எல்லாம் இவரை பார்த்துருக்காங்க, சின்ன வயசில் வளர்ந்து அவனுக்கு தெரியும். அதனால் இவன் என்ன பண்ணுறாங்க, மதிக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்கிறாரு. நீயே உன்னை பார்த்துக்கப்பா, ஒரு ப்ராஃபட் பண்ணி ஆகிட்டியா, நீ வைத்தியன் ஆகிட்டியா, நீ ப்ராஃபட் ஆகிட்டியா, உனக்கு எல்லாம் தெரியுமா, டாக்டர் ஆகிட்டியா, நீயே உன்னை குணப்படுத்திக்கொள்ளுன்ற பழமொழியை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே அழகான விளக்கங்களை கொடுக்கின்றார். உன்னை நீயே உன்னை கனப்படுத்திக்கிற, நீயே உன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து காரியங்கள் சொல்கிறாங்க. 3வது காரியம், ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. சரி, இதுதான் குறித்து தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு. அடுத்தது வாசிங்க. கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது 2வது சொல்றாரு, கப்பர்நகூமிலே உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ. இயேசுவை பார்த்து அவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்றாரு, செய்யப்பட்ட கிரியைகள். அப்போ கப்பர்நகூமில் என்னென்ன செஞ்சார்? யாராவது ஒரு அற்புதம் கப்பர்நகூமில் செஞ்ச அற்புதம் யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லுங்களா பார்க்கலாம். சரி, பரவாயில்ல. அப்போது கப்பர்நகூமில் நிறைய அற்புதங்களை செய்தார். என்ன அற்புதங்களை செய்தார்னா, கப்பர்நகூம் இந்த கலிலியாவிலேருந்து போட்டை எடுத்து போனால் அது மெயினாக வந்து நான் சொன்னோடனே நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, பேதுருடைய மாமியார், பேதுருடைய வீடு அங்கே இருக்குது. அப்போது அங்கே என்ன பண்ணார், ஜுரத்தை பேதுருடைய அம்மாவுடைய ஜுரத்தை ஆண்டவர் பேதுருடைய மாமியாருடைய ஜுரத்தை ஆண்டவர் போக்கினார். அப்புறம் செஞ்சுரியன் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமாகணும், அதுவும் கப்பர்நகூம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கார் பாரு, ஜெவீர் அவருடைய மகளை தேவன் சுகமாக்குறார். அதுக்கு முன்னாடி என்ன பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கா பாருங்க, அவன் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது இவ்வளோ அற்புதம், எக்கச்சக்கமான அற்புதத்தை கப்பர்நகூம் இப்போ சொல்லுவாங்க. அப்போ கப்பர்நகூம்னா என்னன்னா இப்போ வந்து சி, அப்போ வந்து பி கேப்பர்நகூம். அப்போ கப்பர்நகூம்னா கம்ஃபர்ட்னு அர்த்தம், ஆறுதலின் பட்டணம், வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு அர்த்தம், வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட்னு அர்த்தம். அப்போ ஆறுதலின் பட்டணம். அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறைய அற்புதங்களை தேவன் அங்கே செய்கிறதை பார்க்கின்றோம். அந்த விதர்ட், அந்த சூம்பின கைவிடவனை ஆண்டவர் அங்கே சுகப்படுத்துகிறத பார்க்கின்றோம். கர்த்தருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது என்ன பெரிய காரியம்னா, இந்த நாசரேத்து ஊரார் வந்து ஆச்சரியப்பட்டு இவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயக்கம் அடைகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த அருமையான நாசரேத்து, அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த அந்த வசனம் வாசிங்க, மறுபடியும் வசனம் வாசிங்க. உன்னால் செய்யப்பட்ட நாங்கள் செய்யப்பட்ட கிரிகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரிவைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய். உன் ஊராகிய நாசரத்தில் இருக்கிறார் அவர். கப்பர்நகூமில் இத்தனை அற்புதத்தை செஞ்சார். அப்போ 2 வருஷம் கப்பர்நகூமில் இருந்து அற்புதம் செய்கிறாரு. அப்போ அவ்வளோ அற்புதத்தையும் நீ இங்கே செய்ய, அப்போதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கப்பர்நகூமில் அற்புதம் செஞ்சதை கேள்விப்பட்ட உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை விசுவாசித்திருக்கணும், என்னை தீர்க்கதரிசின்னு நினச்சிருக்கணும்,
என்ன கர்த்தர் தேவனிடத்தில் வர பிள்ளை, தேவனிடத்தினுடைய குமார் என்று விசுவாசிக்கும். நம்ம சர்ச்சில் டெஸ்ஸின்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, இப்போ 3ஆவது சர்வீஸ் தெரியாது, ஃபஸ்ட் சர்வீஸில் தெரியும். டெஸ்ஸின்னு ஒரு அம்மா இருக்காங்க, நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க முதல்ல எடிபிலிஸ்ட்டும் ஒர்க் பண்ணாங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருந்தாங்க. அவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் 44 வருஷம் குடிகாரர், 44 வருஷம் குடிகாரர். அப்போ நான் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் அப்போ நான் சொன்னேன், யார் யாருக்கெல்லாம் அற்புதமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களோ அதுக்கு தான் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயரு. நம்ம சர்ச்சு திறக்கப்பட முடியவில்லை, ஆலயத்துக்கு போக முடியல, அதை உடைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய டூல், ஒரு ஆயுதம் பிரேக் த்ரூ ப்ரேயர். பிரேக் த்ரூனா என்ன தெரியும்? கடந்து போகிறது. அல்லேலூயா. கடக்க முடியாததை கடந்து போகுது. அதனால் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயருக்கு நீங்கள் 6 நாளும் யார் கரெக்டாக வரீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த அம்மா 7 மாதம் பிரேக் த்ரூ ப்ரேயர் ஆரம்பித்து 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்தில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல. 7 மாதமும் ஒவ்வொரு மாதமும் 6 நாள் கரெக்டாக வந்துச்சு. 8வது மாதம், இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி இங்கே இந்த அம்மா கதறி அழுது ஜெபம் பண்ணி அவங்க ஹஸ்பண்டு 44 வருஷம் குடிகார கணவன் அவங்க மேலே கையை பிடிச்சி போட்டு, ஐ வில் நாட் டேக் ட்ரிங்க்ஸ், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். உஷா சிஸ்டர் மட்டும்தான் கை தட்டுறாங்க. யாரோ புருஷன் தான் நமக்கு என்ன? நீங்கள் நாசரேத்காரர்கள். கட்டம் பயங்கர அவுட்ஸ்டாண்டிங். இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நேற்று அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. நிறைய அற்புதம் நினச்சி நம்ம சர்ச்சை 3வது மாதம் சர்ச்சை திறந்துட்டாங்க. இந்த பிரேக் த்ரூ ஆரம்பித்து 3வது மாதம் கட்சி திறந்துட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே வருக வரையிலும் இந்த பிரேக் த்ரூ ஹெப்ரோனில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா அற்புதத்தை தேவன் செய்யும் போது அவங்க செஞ்சா இவங்க செஞ்சால நமக்கு தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் மேலே வைராக்கியம் கொள்ளும் பொழுது உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அல்லேலூயா. அப்போ இந்த கப்பர்நகூம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமாய் காத்து. கலிலியா அதே போல. கலிலியாவில் என்ன அற்புதம் செஞ்சார்? கப்பல் கட்டினாரா? சரி, பரவாயில்ல. காணாவூர்னு சொல்லிட்டேன். ஏமா தண்ணீரை திராட்சசமா மாட்டினாரு. லாசர் உயிரோடு கூட எழுப்பினார் கலிலியில். இதெல்லாம் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செஞ்சது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். ஸ்திரீ வரா, ஆண்டவர்கிட்ட வரா. அவள் சொல்கிறா, கானானிய ஸ்திரீ. அவள் சொல்கிறா, என் புள்ள என்னவா இருக்குது?
கொடிய பிசாசுலாம் வேதனைப்படுது. அப்போ அவர் சொல்கிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவள் பாருங்கள் எவ்வளோ வைராக்கியம், வெறி பிடிச்ச பொம்பளை பாருங்கள். ஏன்னா அந்த வேதனை பிள்ளை துடிக்கிறத பார்த்து, பிசாசுனால துடிக்கிறத பார்த்தோன்னே அவள் சொல்கிறா பாருங்க, பரவாயில்ல ஆண்டவரே, நீ நான் நாயின்னு சொன்னாலும் சரி, பேயின்னு சொன்னாலும் சரி, பண்ணின்னு சொன்னாலும் பற்றி கவலை இல்லை ஆண்டவரே, அந்த நாய்கள் தின்ன அந்த 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 பிள்ளைகள் தின்ன அந்த கிரம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த துண்டு, அது வந்து கீழே விழுமை, அதை கொடுத்தா கூட பரவாயில்ல. அவ்வளோ விசுவாசம். ஏன்னா இவர் அற்புதத்தை செய்வார். இந்த புறஜாதிகளுக்கு இருக்கிற வைராக்கியம், விசுவாசம் யாருக்கு இல்லை? இஸ்ரவேலருக்கு இல்லை. அதுதான் ஆண்டவருக்கு காமிக்கிறார். அப்போ உடனே பார்க்குறாரு, போ உன் பிள்ளை சுகமான, விசுவாசம் உன்னை ரட்சித்து வந்து வீட்டுக்கு அங்கே சொல்கிறாரு. வீட்டுக்கு போகிறா, பிள்ளை படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஒரு ஆளுக்கு அற்புதம் செய்தாரா எனக்கு அவர் செய்வார். எனக்கு செய்யலைன்னா என்ன குறைகள் எனக்கு இருக்குதுன்னு நம்ம நினைப்பதற்கு மேலாக அவரை விசுவாசிக்க வேண்டும். கட்டாயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். தேவனால் கூட அது ஒன்றுமில்லை. அவளுக்கு இப்போ டெசியுடைய ஹஸ்பண்டுக்கு குடிப்பது நிறுத்தத்துக்கு 44 வருஷம் அவங்க அழுதுருக்குறாங்க. இந்த பிரேக் த்ரூ ப்ரேயரில் கர்த்தர் அவர்களை காரியங்களை ஆண்டவர் மாற்றி போட்டார். அவங்களுடைய பிரதரெல்லாம் வந்தாராம், ஒரே சண்டையாம் இந்த லேடியோட. எப்படி என் பிரதர் 44 வருஷம் ஒரு குடிமகன், அவனை எப்படி நீ மாற்றலாம்? என்ன கொடுமை பத்தியா? இந்த அம்மா தம் புருஷனுக்கு அவன் பிரதரா சொல்றான்னு, நல்லா எனக்கு கம்பெனி கொடுத்தவர், கம்பெனி கொடுத்தவரை ஒரு நாள் நீ மாத்திட்ட, இது அநியாயம் அப்படின்னு கத்துறானா. என்னையா அநியாயம் அப்படின்னு சொல்லி. அதுபோல ஆண்டவர் எதையும் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டு சொல்ற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ எந்த அற்புதத்துக்காக காத்திருக்காயோ அந்த அற்புதம் நிச்சயமாக நிறைவேற தேவன் வழி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய விசுவாசம். ஏன் ஆண்டவர் ஆலயத்தை ஒருத்தனை பூட்ட வச்சாருன்னா, ஏன் அந்த ஆலயத்தை தேவனால் திறந்து கொடுக்க முடியாது? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா இந்த வருஷம் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம், மதில்லாத பட்டினம். அருமையான நம்ம சர்ச் பிள்ளை ஒருத்தர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சென்னையில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, வெளியே சொந்த ஊர்லேயும் ஒரு வீடு இருக்குது, நான் பெங்களூரில் ஒரு வீடு வாங்குகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சார். வெரி குட்மா. எனக்கு ஒரு பயம் வச்சுமா, வீடு வாங்கிட்டு அங்கே போயிடுவாம்மா. இல்லை பாஸ்டர், அது வாடகைக்கு விட்டுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தமே மதில் இல்லாத பட்டினம். நீ பெங்களூரில், ஹைதராபாத்தில் எல்லா இடங்களும் வீடுகளை வாங்குவாய், அவைகளெல்லாம் வாடகைக்கு விடுவாய். ஆனால் உண்மையாக வாக்குத்தத்தம் எப்படின்னா, நான் சொன்ன பாருங்க, அதில் ஒரு வார்த்தை, இத்தனை நாள் ஹெப்ரோனுக்கு வந்து கோயம்புத்தூர் அரக்கோணத்துலேருந்து வல்சரவாக்கம் வருது, வல்சரவாக்கம் தான். அதுக்கப்புறம் வந்தவாசியிலேருந்து நம்ம சர்ச்சுக்கு வராங்க, தாம்பரத்தில் நம்ம சர்ச்சுக்கு வராங்க, இப்பவும் வராங்க, கொளத்தூர்லேருந்து வராங்க, அம்பத்தூர்லேருந்து வராங்க, இப்போவும் வராங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரவங்களாம் அம்பத்தூர் ஆவடியிலேருந்து வராங்க, வில்லிவாக்கத்துலேருந்து வராங்க. ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா. அப்போது யோசிக்கிறேன், நான் சொன்னேன் இந்த வருஷம் கர்த்தர் பெங்களூர்லேருந்து வேறு பட்டணங்களிலிருந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு புதிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அது மேலே வைராக்கியம் இன்னைக்கு ஜாஸ்தியாச்சு. நாள் ஆக வைராக்கியம் ஜாஸ்தி ஆகுதுன்னு குறைய மாட்டுது. இத்தனை நாள் ஆலயம் இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னார், இல்லை மதில் இல்லாத பட்டு சிட்டி வித்தவுட் வால்ஸ், சிட்டி வித்தவுட் வாட், சிட்டி வித்தவுட் வால்ஸ். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் நேற்று கூட சொன்னேன், சிட்டி வித்தவுட் வால்ஸ், பெரிய பட்டணங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் வர்த்திக்கப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இடம் கொண்டு பெருகுவாய். எதெல்லாம் ஆண்டோடு கேட்குறீங்களோ அதை செய்வார். அந்த பிரேக் திருப்பதில் எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறித்தனமான ஒரு ஜெபம்.
இதை விடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன் நான். பிரேக் த்ரூ ப்ரேயரில் பவர்ஃபுல்லாக நம்ம மாற்றணும். போனோம் நேற்று எல்லாம் முழுதும் நிரம்பி போச்சு. அங்கே 70 சீட்டிங் தான் போட முடியும், அதுக்கு மேலே டைம் இல்லை, இடம் இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கு வர நாட்களில் கர்த்தர் 1000 பேருக்கு மேலாக பிரேக் த்ரூ ப்ரேயரில் கர்த்தரை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தை மாற்றத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது கப்பர்நகூமிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது எந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த விசுவாசியாத கூட்டத்தை கர்த்தர் கைவிட்டு விடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்த சொல்லுங்க. விசுவாசிக்கிற என்னை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்தில் 2024 வருஷத்தில் என் கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. மூணாவது கார் அனாயிண்டிங் த பர்பஸ். அப்போ அந்த சாட்சி, அவருக்கு கிடைத்த சாட்சி மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த சாட்சி ஒரு நோக்கத்துக்காக உபயோகப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை தேவன் பெருக பெருக ஆசிர்வதிக்க ஆண்டவரோடு கூட இன்னும் எனக்கு நம்ம சர்ச்சில் நிறைய பேர் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்க்கறதுலேயே ஒரு 3 பேர் உட்காந்துருக்கீங்க. அந்த 3 பேருக்கு நான் மனசில் நினச்சிட்டே இருக்கேன், நல்ல ஊழியத்தை தரணும், அந்த புது சர்ச்சை வந்து உங்களை எல்லாருக்கும் நான் தரப்போகிறேன். யார் யாரெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்குங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ஊழியம் தரப்போகிறேன். பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் யோசிச்சு போட்டு மைண்டில் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சு அவங்கெல்லாம் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அழகாக இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் தேவன் ஊழியம் தரப்பேன். நல்ல ஆஃபீஸில் ஹை ப்ரொஃபஸராக மற்ற நாளில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் வருகிற நாட்களை கனப்படுத்த போகிறார். தேவன் ஒரு நோக்கத்தை வைச்சிருக்கிறார். வாசிங்க 25ஆம் வசனம் பாருங்க. 25. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் 3 வருஷம் 6 மாதம் இயேசுவினுடைய வருஷங்கள் ஊழியம் செய்த வருஷங்கள் 3 வருஷம் 6 மாதமா வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த பொழுது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா சாரிபாத் 2 ஒரு இடம் தான். சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறொருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் தேவன் நோக்கத்தை குறித்து பேசுகிறார். என்ன நோக்கம்னா 2 பேருக்கு ஆண்டவர் கோட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் டோராவை நல்லா படித்தவர். அவங்களுக்கு டோராவை பற்றி சொன்னால் மனசில் ஏறும். மீன் பிடிக்கிறவங்க மீனை பற்றி சொன்னால் தான் புரியும். அதில் சமயக்காரவங்களுக்கு சமைக்கிறத பற்றி சொன்னால் தான் புரியும். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, 2 பேரை கோட் பண்ணுறார். ஒன்று எலியாவை கோட் பண்ணுறான். எலியா 3 வருஷம் இந்த மழை பெய்யாது சொன்னால் மழை பெய்யாது இருந்துச்சு, 3 மழை பெய்யும் சொன்னால் மழை வந்துச்சு. இப்படி இருந்த எலியா 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட எலியா ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய வேதனை வந்துச்சு. அவனை கொண்டு போய் கேரித்த ஆற்றங்கரையில் கொண்டு போயிட்ட உடனே அவனுக்கே உணவு இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஆகாப்பா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா, எசபேல் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா, ராஜா அரண்மனையில் கால் மேலே கால் போட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பான். நிறைய பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க விசுவாசிங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா காம்ப்ரமைஸ் ஆகலை. எலியா எதுக்கும் வளைந்து கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நோக்கம் என்ன? அவன் சஃபர் ஆகிறான், நேராக போகிறான். ஒரு அந்த காகம் அவனை போஷிக்குது. அங்கேருந்து அந்த பலத்தில் ஓடுறான், ஓடி கடைசியில் கஷ்டப்படுகிறான், எல்லாம் காரியம். அப்போ சொல்கிறாரு, நீ சாரிபாத்துன்ற ஒரு இடத்துக்கு போ. அப்போ அந்த சாரிபாத்தில் நிறைய விதவைகள் இருக்காங்க. ஆனால் ஒரு விதவையின் இடத்துல கர்த்தர் அனுப்புகிறான்னு இயேசுங்க குறிப்பிடுறார். அவர் ஒரு நோக்கத்தோடு அந்த விதவை என்ன பண்ணுறா, ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிற விதவையாக எப்படி இருக்கா, ஆண்டவரே
எனக்கு கணவனும் போயிட்டான், இருக்கிறது ஒரே ஒரு புள்ள ஆண்டவரே, அந்த ஒரு பிள்ளையும் மறிக்கிறத நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய பிள்ளையும் என்னையும் நீர் பாதுகாப்பீர். அத்தனை விதவைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கலும் இந்த விதவையுடைய ஜெபம், இந்த ஃபர்வென்ட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜெபிக்கிற ஜெபம் அனல் உள்ளதாக இருந்ததுனால ஒரு பெரிய தீர்க்கதரிசியை, ராஜாவே கலங்கம் பண்ண தீர்க்கதரிசியை, ராணியே கலங்கம் பண்ண தீர்க்கதரிசியை இந்த விதவியின் வீட்டிற்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார் அல்லவா அப்படின்னு இயேசு சொல்றார். நோக்கம் இல்லாம அத்தனை விதவிகளை இவங்கிட்ட அனுப்ப மாட்டாரே. அப்போ அந்த தீர்க்கதரிசியின் பிரகாரம், ஆண்டவர் போஷித்த பிரகாரம் அவள் மரிக்கும் வரையிலும் அந்த குழந்தை மரிக்கவே இல்லை. அந்த மரிக்கவில்லை. 2 பேருக்கு செலவழிந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. அதுபோல தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதே போல நாகமான் ஒரு குஷ்டரோகி இருந்தான். நிறைய குஷ்டரோகிகள் இருக்காங்க, ஆனால் இவனை மட்டும் தேவன் தொடுகிறார். ஒரு நோக்கம் அதிலே இருக்கிறது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்களை ரட்சித்தது, எப்ரோனுக்கு கொண்டு வந்தது ஒரு நோக்கம். அவ்வளோ தூரத்துன்னு வரீங்க, இடம் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஒன்று லக்ஸரியாக வாழ்ந்த 110 டன் ஏசி, அங்கே இங்கே 2 டன் 3 டன் ஏசி எல்லாமே. ஆனால் இதுக்கு மேலே நம்முடைய சபையை ஒரு மதிலில்லாத பட்டணமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்ணீர் தான் நீங்கள் விதைக்கிற விதைகள். அது ஒரு நாள் 30, 60, 100 பலன் தரப்போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்கிட்ட என்னுடைய ஜபம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிடும். இன்றைக்கி இல்லை, நான் 20 வருஷமாக ஜெபிக்கிற ஜபம். இந்த புஷ்பாநகருக்கு என்னைக்கு இந்த சபையை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்த அன்னையில் இந்த ஆண்டவரே, இந்த இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எல்லாம் எப்ரோனுக்கு சொந்தமாகட்டும், எப்ரோன் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். இதுதான் என்னுடைய ஜபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அற்புதங்களை செய்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. நோக்கம் சொல்லுங்க, நோக்கம். ஒரு கேம்பஸ் இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு கேம்பஸ் பார்த்துறீங்களா? இந்த கேம்பஸ் இல்லைம்மா, நீங்கள் போய் சுற்றுற இந்த நீங்கள் சுற்றுவீங்க. அது இந்த ஷிப்பில் இருக்கு ஒரு கேம்பஸ் இப்படி இருக்கும் பாருங்க, பார்த்துருக்கீங்க? யார் பார்த்துறீங்க? ஷிப்பெல்லாம் எங்கே பார்த்துட்டு போயிருக்காங்க. டைரக்ஷன், அது அந்த கேம்பஸ் இருக்கும். அதில் ஒரு நீடில் இருக்கும் பாருங்க, நீ பார்த்துருக்க, வெரி குட், நீ எல்லாம் பார்த்துருக்குற. அந்த நீடில் இருக்கும் பாருங்க, அது பாரு போட்டாங்க, வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா, இதான் கேம்பஸ் இல்லையா? இந்த கேம்பஸில் பாருங்கள், இந்த ரெட்டு நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அது நார்த்து காமிக்குது பார்த்தீங்களா, நார்த்து காமிக்குது. அப்போது ஒரு ஷிப்பு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த கேம்பஸ் என்ன பண்ணும், நார்த்து காமிக்குதுன்னா நார்த்து, சவுத்து காமிக்குதுன்னா சவுத்து. ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கூகுள் மேப் பார்த்து கரெக்டாக போகிறீங்களா, கூகுள் மேப் கரெக்டாக அது போகுது, அந்த சில டைம் சுத்த விட்டுடுது. அது நம்மளை மாதிரி அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது, அதுக்கப்புறம் சுத்த விட்டுரும். ஆனால் ஷார்ட்டஸ்ட் ரூட் எங்கேயோ ஒரு ரூட்டை கொண்டு போய் கரெக்டாக கொண்டு நிறுத்திடும். அதுபோல் இந்த கேம்பஸ் என்ன பண்ணும், கரெக்டாக இருக்கும். சில சமயத்தில் பார்த்துறீங்களா, ட்ரன்னு ஆடும். நீங்கள் அதை யூஸ் பண்ண தெரியும். சில சமயத்தில் உங்களுக்கு கூட நம்ம போகிற வாழ்க்கையில் நிறைய டைமில் ஆட்டங்கள்லாம் வரும். ஒரு ஆட்டம் கடற்கடன்னு ஆடும், கேம்பஸ் முள்ள ஆடும். ஆனாலும் கூட அந்த டைரக்ஷன் நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் டெஸ்டினேஷன் கரெக்டாக போக முடியாது. அந்த இடம் போன முன்னே நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை கரெக்டாக போயிடுவீங்க. இது பாருங்க, டைரக்ஷன் வேறு, டெஸ்டினேஷன் வேறு. நல்லா புரிஞ்சுங்க. டைரக்ஷன் என்பது போகிற வழி, ஆனால் எந்த இடத்துல லேண்ட் ஆக வேண்டும் என்பதை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். அந்த டெஸ்டினேஷன் முன்னே நிர்ணயித்து வச்சிருக்க டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷனில் கரெக்டாக அந்த ஷிப்பு போய் நிறுத்தினாதான் நீங்கள் உள்ளே இருக்க ஆள் வெளியில் இறங்க முடியும். ராங் டைரக்ஷனில் நிறுத்திட்டிங்கன்னா அவுட்டு. அதுபோல் ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, ஒரு நோக்கத்தை வச்சுக்கிறார். அந்த நோக்கத்தில் போனவனும் கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்தி அந்த லக்கில் கர்த்தர் உங்களை இறக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது
ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஏசாயா 55:8 சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. வழிகள் என் வழிகள். My thoughts are not your thoughts and your ways are not my ways. Your thoughts are not my thoughts. உன்னுடைய நினைவு, நீ நினைக்கிற மாதிரி நான் செயல்பட முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து வைத்திருந்தேன். சில குடும்பத்தில் கணவங்க நல்லா இருப்பாங்க, சில குடும்பத்தில் கணவன் நல்லா இருக்க மாட்டாங்க, சில குடும்பத்தில் கணவன் குடிக்க மாட்டார், நல்ல குடும்பத்தை நடத்துவார், சில குடும்பத்தில் இது நடக்காது, சில பேருக்கு மேரேஜ் ஆகாது, சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது. என்ன நான் சொல்லுவேன்னா, எப்படி இருந்தாலும் மனரம்யமாக இருங்கள். ஹல்லேலூயா. சில பேர் குழந்தைங்க பெற்று கடைசியில் அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா வெறுத்து போய் ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க, வாழ்க்கையை வெறுத்து போகிறாங்க. சில பிள்ளைங்க அந்த சொத்தெல்லாம் தான் எழுதி வாங்கின்னு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சர்ச்சில் இது நடந்துச்சு, இதோ ஒன்று கும்பகத்தில் நடந்துச்சு, விட்டுட்டு அவங்க கதறி அழுது மழையில் அழுத காட்சியெல்லாம் இருக்குது. அதனால் சில சமயத்தில் கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லாததை குறித்து கவலைப்படுவதை பார்க்கலாம், இருக்கிற வாழ்வை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, இருக்கிற வாழ்வை கொடுத்து தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையான மன்னவை வருஷிக்க பண்ணுவார், இனிமையான மன்னவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே, இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. இன்னொரு அருமையான வசனம் சங்கீதத்தில் 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்மேல் நான் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இதுதான் டைரக்ஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சரியான வழியிலே கர்த்தர் நடத்துவார். எப்போ ஆண்டவரோடு கூட நீங்கள் முழுமையாக இருக்கும். நான் சொன்ன பாருங்க, நியூ இயரில் குரோத்தில் மிக மிக முக்கியமான காரியம் என்ன, வெளியே காணப்படுகிற வளர்ச்சி, உள்ளே காணப்படுகிற வளர்ச்சி. எவ்வளோ வெளியே அதிகமாக நீ புகழப்படுகிறாயோ அவ்வளோ அதிகமாக தேவனோடு நீ நெருங்கி இருக்க வேண்டும். அதுதான் குரோத், அதுதான் கரெக்டான சரியான குரோத். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், எந்த கடுங்காட்டு வந்தாலும் அது நிற்காது. வேறு சரியாக உள்ளே போகலன்னா மரம் நிற்காது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் அதை கூட நீ உங்களை டெடிகேட் பண்ண முடியலன்னா கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன பண்ணுவார் அவர், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கார். ஒரு ஸ்கூலுனா, ஒரு காலேஜுனா, ஒரு வேலைன்னா ரூல்ஸ் இப்படி வந்தால் தான், இத்தனை நாள் வந்தால் தான் உனக்கு சம்பளம் ஃபுல்லாக போட முடியும். அது போல் ஆண்டவர் பரலோகத்தினுடைய பெரிய திட்டம் அது. அதனால் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே அவர்கள நானும் விசுவாசியை 20 வருஷம் போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி தேவனை நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால தான் ரோமருக்கு எழுதும்பொழுது பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறான். என்ன எழுதுகிறான், அவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவியோ வெறுத்தார். அப்போ ஆண்டவர் அநீதிக்காரன் சொல்லுவியா, சொல்லலாகாதே, சொல்ல முடியாதே. அவரை யாரை சிநேகிக்கணுமோ அவர் சிநேகிப்பார், யாரை விட்டு அவர் டிசைட் பண்ணுறவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை அவர் சிநேகிக்கிற அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இவங்களை பார்த்து குறை சொல்லி தேவனை முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் எவ்வளோ சிநேகிக்கிறோம் அந்த அளவு. இந்த யாக்கோபு
ஆண்டவரே என்னை வீட்டிலேருந்து துரத்தி விடப்படுகிறான். ஐயோ என் அண்ணன் வந்து நல்லா இருக்கிறானே, அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கானே, நான் எங்கள் அப்பா அம்மா என்ன துரத்தி விட்டாங்களே, அவன் நினைக்கல, கர்த்தரை நினச்சிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், இவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஏசா சீர்கட்டவனாய் அலைந்து திரிகின்றான். அவன் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படவில்லை, அதனால் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அதனால் ஆண்டவர் அநீதிக்காரன் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு தெரியும் யார் தன்னுடைய பிள்ளைகளோ அவர்களை நேசிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, 4வது காரியம் பார்க்கும்பொழுது தரிசனம். சொல்லுங்கள், தரிசனம். அனாயிண்டிங், அவனு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு 4வது காரியம் தரிசனம் உடையவனாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. 28, 29 வாசிங்க. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது, இவைகளுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசிட்டு வர்றார். வந்து அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷ பிரசித்தமுடியனே, சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையாக்கும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். நாசரேத்தை குறித்து சொல்கிறார், எல்லா காரியம் பண்ணுறார், எல்லாத்தையும் பண்ணுறார். பண்ணிட்டு வந்து கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் ஜெபம். இதெல்லாம் பேசி முடியும் போது ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் கண்களும் அவர்கள் எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. எழுந்திருந்து பார்த்துங்க, ஆண்டவர் இயேசுவுக்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஏன் நடக்காது? ஹல்லேலூயா. இப்போ நீங்களே இருக்கீங்க, திடீர்னு என்னை சட்டியை பிடிச்சி வெளியே எடுத்து பண்ண எப்படி இருக்கும்? ஐயோன்னு சொல்கிறீங்கம்மா, நடந்துருக்குது இல்லைம்மா. இயேசுக்கு ரொம்ப நம்மளோட வைராக்கியமாக இருந்துட்டாரு. எழுந்துட்டானுங்க. எழுந்துட்டு அங்கே அவரை பிடிச்சி, அங்கே அந்த ஜெப ஆளை பிடிச்சி இழுத்துட்டு ஊருக்கு புறம்பே தள்ளி. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். இயேசுக்காக நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களை எல்லா உறவினர்கள், நண்பர்கள், கணவன் கூட வறுத்து விடலாம். ஆனால் வெறுக்காத ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு. எப்படி பிளான் பண்றான் பாருங்க. எப்படி பிளான் பண்றான்? ஒரு விசுவாசி இப்படி பிளான் பண்ணலாமா? ஒரு சர்ச்சுக்கு வர இப்படி பேர் பிளான் பண்ணலாமா? தள்ளிவிட, அது கூட சாதாரணமாக தள்ளிவிட மாட்டாராம் அவரு. தலைக்கீழ், அப்பதான் தலை உடஞ்சி சாவார். உயிரோடு கூட வரவே கூடாது. எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம் பாருங்க. தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். இப்போ இந்த சுச்சுவேஷன் இருந்தால் 2 காரியம் கர்த்தர் செஞ்சுருக்கணும். ஒன்று என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அத்தனை பேர் செத்துருப்பானுங்க. அவருக்கு இருக்கிற பவர் காற்றையும் கடலையுமே நேச்சரை கீழ்ப்படியுது. ஒரு ஃப்ராக்ஷனில் ஆள் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். அவனுங்களை சாவடிச்சுட்டுக்கலாம், இல்லை திருப்பி திட்டிருக்கலாம், இல்லை தன்னுடைய காரியங்களாம் ஒன்றுமே சொல்ல. அவருக்கு அவருடைய தரிசனம் தெரியும், அவருக்கு அவருடைய நோக்கம் தெரியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? கடந்து போய் விடுகிறார். ஏன்? நீ என்னை தள்ளி விட்டு நான் மலையிலேருந்து விழறது தேவனுடைய சித்தம் இல்லைப்பா. அது தரிசனம். தேவனுடைய தரிசனம் என்ன அப்படின்னா, நான் வந்து சிலுவையிலே மரிக்க வேண்டும், ஆணிகள் கடாவப்பட வேண்டும், என் தலையிலே முள்முடி சூட்டப்பட வேண்டும், நான் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், என்னை வாரினால் நான் அடிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்பா. அதுதான்பா தரிசனம், அதுதான் திட்டம்பா. அதை மாற்ற முடியாதுன்னு அந்த தரிசனத்தை தன் மனசில் ஏந்தி, அருமையான விசுவாசியை, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்த நோக்கம் தரிசனம் இல்லை என்றால் தேவனுடைய தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களிலிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 15 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்கள் உன்னால என்ன கூடுமா, அவைகளை என்ன என்று சொல்லி அவளை என்ன. பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். குழந்தையே இல்லை. ஆண்டவர் சொல்ற, வானத்து நட்சத்திரம் என்ன முடியுமா, கடற்கரை மணல என்ன கூடுமா, உனக்கு ஆவிக்குரிய சந்ததியும் பூமிக்குரிய சந்ததியும் நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததி. ஏன்னா பரலோகத்துக்கு போக போறோம். அவனுக்கு பிறந்த ஈசாக்கு மாம்சத்துக்குரிய சந்ததி. ஹல்லேலூயா.
அவன் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல. ஏன் செய்வனா கேள்வி சொல்றாரு பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசி, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நடக்கும் ஆண்டவரே, நீர் செய்வீர் ஆண்டவரே, நான் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளின் கொடுப்பீர் ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை கொடுப்பீர் ஆண்டவரே, கடற்கரையான பிள்ளைகளை கொடுப்பீர் ஆண்டவரே. இதை அவன் விசுவாசிக்கின்றான், அது நீதியா எண்ணப்பட்டது. வாசிங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்க போறேன். உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏன்பா அழைச்சு வந்தேன் தெரியுமாப்பா? ஒரு நோக்கத்துக்காக அழைச்சி வந்தப்பா, ஒரு தரிசனத்துக்காக அழைச்சி வந்தப்பா. உனக்கு இந்த பட்டணத்தையே கொடுக்க போறப்பா. அந்த தீர்க்க தரிசனம் மாத்திரையும் நிறைவேறிச்சா இல்லையா? அதுபோல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்ற மாதிரி ரோமரின் புத்தகத்தில் சொல்றான் பாருங்க, 29 பாருங்க, 2:29. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்துப்படி உண்ட ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு புகழ்ச்சி மனுஷால தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் நீங்களும் நானும் ஆண்டவர் ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார், உள்ளத்தினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை யூதர்களாய் பார்க்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 காரியங்களை ஆண்டவர், 3 காரியங்களை ஆண்டவர் தெளிவாய் பேசினார். 1, உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். 3வது காரியம், அந்த அபிஷேகம் நோக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும், பர்பஸ் இருக்கணும். 4வது காரியம், அந்த அபிஷேகம் தரிசனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.